எஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் யூ ஆல் on behalf of PR Max and Pearl City Academy for this webinar on how to approach the CTS exam. சரிங்களா? ஸோ வழக்கமாக நமக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்படி தான் தெரியும். பட் ஆனால் டெக்னிக்கலாக சில சர்வீசஸ் இருக்குது. அதில் நம்ம மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் படித்தவங்கலாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பிஃபோர் வில் ஸ்டார்ட், I'll just give a one-liner intro about me, myself, Bhakya. Currently taking economics at PR Max. ஸோ உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், பர்டிகுலர்லி யூனிட் 6, 7, 8, 9, சாரி 7, 8, 9, 10 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்லேயே வந்து 563 and 564 சப்ஜெக்ட் கோடு அதையும் சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது தான். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் 504 நம்ம வந்து எதுக்கெல்லாம் எலிஜிபிள். இப்போ நீங்கள் பிஜி வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 563 and 64 ஆல்சோ. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ், அதுவும் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். சரிங்களா? ஓகே, 504. எஸ், வி வில் சி 504, 563 and 564 எல்லாம் சேர்த்து பார்த்துடலாம். பிகாஸ் இட்ஸ் அ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வெல்கம் யூ ஆல். ஸோ நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆனுவல் பிளானர்ல நமக்கு வந்து ஹைலைட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போதுமே குரூப் 1. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ், குரூப் 1. சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் அந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், அப்புறம் குரூப் 2 நான் இன்டர்வியூ, அப்புறம் நமக்கு வந்து குரூப் 4. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான ஹவுஸ் ஹோல்ட் டேர்ம்ஸ். சரிங்களா? ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ். ஸோ அதை தாண்டி நமக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில மேஜர் படித்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் வெயிட்டேஜ். பர்டிகுலர்லி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எவர் கிரீன் சப்ஜெக்ட், அதுக்கு எப்பொழுதுமே டிமாண்ட் உண்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் தி ஹைலி டிமாண்டட் சப்ஜெக்ட் இன் ஆல் ஃபீல்டு. சரிங்களா? நீங்கள் சுவாலஜி பேக்ரவுண்டாக பயோ ஸ்டாட் படிப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் விச் இஸ் ஆல்வேஸ் க்ளோசர் டு மை ஹார்ட் பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் அன் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட். சரிங்களா? அந்த மாதிரி மூணு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதில் நடந்த சேஞ்சஸ்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். முன்ன வந்து அந்தந்த சப்ஜெக்டை நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஏடி வந்து நம்மகிட்ட படித்து ஒரு 3 பேர் பாஸ் ஆனாங்க. சரிங்களா? அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மேஜரில் எடுத்து பாஸ் ஆயிருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா மேக்ஸ், ஸ்டாட், எக்கனாமிக்ஸ் மூணுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. மூணுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு டபுள் சான்ஸ் மாதிரி தான். சரிங்களா? குரூப் 1 எழுதிக்கலாம், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எழுதிக்கலாம். ஸோ டுடேஸ் அஜெண்டா இஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? எப்படி நம்ம இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ண போகிறோம், பர்டிகுலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் சப்ஜெக்டை நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஒரு ஸ்கோரிங் ஆப்ஷனாக வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே வந்து டைம் கன்சூமிங் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக எக்கனாமிக்ஸில் வந்து உங்களுக்கு 70 கொஷின்ஸ் வருதா, கண்டிப்பாக 60-65 அபோவ் எடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஸ்கோரிங் பேப்பர் இது. அதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நிறைய ஸ்கோர் எடுக்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் அஜெண்டா இஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? வி ஆர் கோயிங் டு பி என் சக்ஸஸ் மந்த்ராவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வி ஆல் வாண்ட் டு பி அன் அச்சீவர். கரெக்டுங்களா? யாருக்கு பிடிக்காது இந்த வார்த்தை? சரிங்களா? அந்த டிஎன்பிஎஸ்சி வாசல்ல நின்று வி வாண்ட் டு டேக் அ ஃபோட்டோ அண்ட் வி வாண்ட் டு கீப் இட் இன் அ ஸ்டேட்டஸ். அது வந்து நம்மளுடைய ஒரு 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 பேராசை கிடையாது, அது ஒரு நார்மலான ஒரு ஆசை தான் அது. சரிங்களா? அதனால இந்த எக்ஸாம்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம், பி அன் அச்சீவர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம். மேக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஸ்டாட் படிச்சிருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, 3 பேருக்குமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதிக வெயிட்டேஜ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து லெஸர் வெயிட்டேஜ் அப்படிலாம் கிடையாது. யூ ஷுட் ட்ரீட் எவ்ரி திங் என்ன ஈக்குவல் ஈக்குவல். இப்போ இது வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ், இந்த சப்ஜெக்ட்டுக்கு லெஸ் வெயிட்டேஜ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. 3 பேருக்குமே சரிசமமான போட்டி தளத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 சப்ஜெக்ட்டுமே எப்படி நம்ம கோர்வே எடுத்துட்டு போய் ஃபினிஷ் லைனுக்குள்ள கொண்டு போக போறோம் அப்படிங்கிறதுல எக்கனாமிக்ஸ் எப்படி உங்களுக்கு உதவ போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் அ பொட்டன்ஷியல் ஆஸ்பிரண்டா, சரிங்களா, ஒரு
பொட்டன்ஷியல் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வந்து அச்சீவரா மாறுவாங்க. அவங்க செய்யக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தே வில் கலெக்ட் த சிலபஸ். சரிங்களா? இந்த நேரத்துக்கு சிலபஸை பிரிண்ட் போட்டு அவங்களோட ஸ்டடி டேபிள்ல வச்சிருந்திருக்கலாம், இல்ல அவங்களுடைய ஸ்டடி ப்ரிப்பரேஷன் ஃபைல்ல வச்சிருந்திருக்கலாம், இல்ல ஒரு படி மேல போய் அவங்களுடைய ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி சிலபஸை ஒட்டி வச்சிருக்கலாம். வால்லையோ பீரோலையோ எதையோ ஒட்டி வச்சிருக்கலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் சிலபஸ் இந்த நேரத்துக்கு முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க கேட்கலாம், சார் சிலபஸே புதுசு, இதுல நான் எங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 10 யூனிட்ல ஒரு 5 யூனிட்டை வந்து கிளப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு 5 யூனிட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படியே இருக்குது. அதுல ஒன்னு ரெண்டு டாபிக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டில் கண்டினியூ ஆகுது. தேர்ட் யூனிட் அண்ட் ஃபோர்த் யூனிட்டும் அப்படியே கண்டினியூ ஆகுது. சரிங்களா? அதாவது மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அண்ட் பப்ளிக் ஃபினான்ஸ் கண்டினியூ ஆகுது. இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் டாபிக்கை தூக்கிட்டாங்க. சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்ததை உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்லயும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் படிக்கணும், யூ கேனாட் எஸ்கேப் அதுல. அதே மாதிரி இங்கேயும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் இருக்கு, இதையும் உங்களுக்கு மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரஃப்லி வந்து போன தடவை இருந்த 5 யூனிட்டை வந்து இங்க வந்து உங்களுக்கு சம்மேஷன் பண்ணி ஒரு 4 யூனிட்டா கொடுத்துருக்காங்க. அதனால லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரும் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல எக்கனாமிக்ஸ் மேஜர் வச்சு போன தடவை கேட்டிருப்பாங்க. எப்படின்னா மாஸ் இன்டர்வியூவர் அப்படிங்கிற போஸ்ட்ல எக்கனாமிக்ஸ் ஆப்ஷன் போட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இதுல எழுதலாம். சரிங்களா? அதுல கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்புறம் ஏடி, சரிங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல லாஸ்ட் இயர்ல இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னைக்குமே வந்து ஒரு ஒரு 300 to 500 நம்ம கையில எப்பொழுது இருக்கணும். அந்தந்த சப்ஜெக்ட், இப்போ அது மேக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சரிங்களா, எக்கனாமிக்ஸா இருந்தாலும் சரி, அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு 300 to 500 அப்படி ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு 1500 சரிங்களா, உங்க கையில இருக்கும். இந்த 1500 வந்து உங்களுக்கு என்ன ஒரு சிக்னல் கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுலலாம் ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, எதுலலாம் வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச டாபிக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. சிலபஸ் உங்க கூட சர்வீஸ் வாங்குறதாண்டி உங்க கூட இருக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போறதாண்டி உங்க கையில இருக்கணும். இது ரெண்டுமே வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸா இருந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படிம்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டை நம்ம எப்பொழுதுமே கையில் வச்சிருக்கணும். சரிங்களா? எக்ஸாம்ஸ் முடிகிறதாண்டியும் நாளைக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வர்ற அன்னைக்கு வண்டியும் நமக்கு இந்த இது கண்டிப்பா கையில இருக்கணும். சரிங்களா? ஒண்ணு. அதே மாதிரி நம்ம சிலபஸை கலெக்ட் பண்ணியாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இமீடியட்டா நமக்கு என்ன வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, மந்த்லி டார்கெட். நமக்கு வந்து ஆகஸ்ட் மாசம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சரிங்களா? ஹார்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் கூட கிடையாது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஜூன் வரப்போகுது, ஜூலை வரப்போகுது, ஆகஸ்ட் 3 மாசம் தான் இருக்கு. ஸோ மந்த்லி டார்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன லாங் டேர்ம் கோல் மாதிரி வச்சுக்கோங்க. பட் ஆனா உங்களுக்கு நீங்க அச்சீவரா பார்க்கணும், நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா டிஎன்பிஎஸ்சி வாசல்ல நம்ம நின்று போட்டோ எடுக்கணும் போஸ்டிங் ஆர்டரோடன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா கை கொடுக்க போறது இந்த வீக்லி டார்கெட்டும் டெய்லி டார்கெட்டும் தான். சரிங்களா? இந்த வீக்லி டார்கெட்டும் டெய்லி டார்கெட்டும் வந்து ஏன் முக்கியம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எங்க நிக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவா காட்டி கொடுத்துரும். சரிங்களா? நிஜமாவே இன்னைக்கு நான் ஃப்ரூட்ஃபுல்லா உட்காந்து படிச்சிருக்கேனா, நிஜமாவே இதுல வந்து நான் வந்து டெடிகேட்டடா இருந்தேனா, சரிங்களா, இல்ல நான் வந்து எங்கேயா ஒரு இடத்துல லேகா இருக்கனா அப்படிங்கறதெல்லாம் எப்போ தெரிய வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த வீக்லி அண்ட் டெய்லி டார்கெட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ண நமக்கு வந்து இது வந்து நம்மளே செல்ஃப் இவாலுவேட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதுல வந்து ரொம்ப கேஷுவலா நீங்க எடுத்துக்கிடாதீங்க. வீக்லி டார்கெட் அண்ட் மந்த்லி டார்கெட் ஆர் வெரி குரூஷியல் திங் வென் இட் கம்ஸ் டு தி எக்ஸாம்ஸ். டெய்லி இன்னைக்கு நான் இந்த டாபிக் படிக்க போறேன், எக்கனாமிக்ஸ்ல நான் வந்து இன்னைக்கு வந்து யூட்டிலிட்டி அனாலிசிஸ் படிக்க போறேன் அப்படின்னா, அன்னைக்குள்ள முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர்லாம் முடிக்க போறேன், சால்வ் பண்ணணும், படிச்சிருக்கணும். சரிங்களா? அப்படின்னா டெய்லி டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த டெய்லி டார்கெட்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, படிக்கிறது மட்டும் பத்தாது, டெய்லி ஒரு 10-20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த 1500 கொஸ்டின் உங்களுக்கு ஹேண்டி டூலா வரும். சரிங்களா? ஏன் அதை கலெக்ட் பண்ண சொன்னு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரிங்களா? நம்ம டெய்லி டார்கெட் அப்படிங்கிறது படிக்கிறது மட்டும் கிடையாது. சரிங்களா? டெய்லி நான் புக் எடுத்து வச்சிருக்கேன், படிக்க போறேன்,
அது மட்டுமே கை கொடுக்காது. சரிங்களா? என்னெல்லாம் பண்ணணும்னா டெய்லி டார்கெட்ல புதுசா படிக்கணும், ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ணணும். அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இது டெய்லி டார்கெட் அண்ட் வீக்லி டார்கெட் வச்சுக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு மந்த்லி டார்கெட்டா கன்வெர்ட் ஆயிரும். அந்தந்த மாசம் நீங்க முடிக்க முடிச்சல, ஓகே நான் வந்து நிஜமாவே ஸ்டெப் எடுத்திருக்கேன் இந்த எக்ஸாம்ஸுக்கு, இந்த எக்ஸாமை நான் சீரியஸா தான் அப்ரோச் பண்றேன் அப்படிங்கிறது எப்போ தெரிய வரும்னு கேட்டீங்கன்னா வீக்லி டார்கெட்லயே நம்மள காட்டி கொடுத்துரும் நம்ம பொட்டன்ஷியலான ஆஸ்பிரண்ட் தானா அப்படிங்கிறது. அதனால கண்டிப்பா கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இப்போ படிக்க உட்காந்துச்சு. சரிங்களா? டெய்லி டார்கெட் போட்டு படிக்க உட்காந்தாச்சு. இப்போ மை எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் ஒப்பீனியன் இருக்கும். என்னடா இந்த 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 சப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி எந்த கேட்டகரியில வைக்கணும்னே தெரியல. இது இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா, இது போரிங் சப்ஜெக்டா, இல்ல இது ட்ரையான சப்ஜெக்டா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியன் எக்கனாமிக்ஸ்ங்கிறத நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குன்னு படிச்சிருப்பீங்க. பட் கோர் எக்கனாமிக்ஸ் இப்போ நீங்க வந்து டோபாலஜியோ இல்லைன்னா வந்து நீங்க வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ படிக்கிற மாதிரி நீங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கோர் சப்ஜெக்டா படிச்சிருக்க வாய்ப்பு குறைவு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சினாரியோல நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னைக்குமே வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். சரிங்களா? பேசிக்ஸ்ல வந்து டச் டச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த நேரத்துக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன், +1 +2 ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. சரிங்களா? +1 +2 ஸ்கூல் புக்கு அந்த நேரத்துக்கு உங்க கையில இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, பேஸ் மெட்டீரியலா பேஸ் கண்டென்ட் அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல இவங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையுமே இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் இதுல இருக்கும். கன்சியூமர் சர்ப்ளஸா கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஆச்சு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. சரிங்களா? அதை நம்ம ரீட் பண்ணணும். அப்போ ரீட் பண்ணா மட்டும் பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா? யூ ஹேவ் டு ஃபாலோ என்ன A4 டெக்னிக். A4 டெக்னிக்னா என்னன்னா, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எஸ், ட்ரெடிஷ்னல் ப்ரிப்பரேஷன் அது. நாளைக்கு டெய்லி டார்கெட்ல இதை வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30/5/2025 இதுல நீங்க கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. கன்சியூமர் சர்ப்ளஸ் பத்தி ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 பாயிண்ட் எடுங்க. அதுக்கு மேல வேண்டாம். சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ யூஸ் பண்ணுனது ஜூலியஸ் டிபார்ட்னோ ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர். இதை எக்கனாமிக்ஸ்குள்ள கொண்டு வந்தது ஆல்ஃபிரட் மார்ஷல். இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா என்ன சரிங்களா? வாட் ஆக்சுவலி ஐ எம் வில்லிங் டு பே மைனஸ் ஆக்சுவல் பே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு பார்த்த உடனே புரியுற மாதிரி. சரிங்களா? கன்சியூமர் சர்ப்ளஸ்னா நீங்க ஏதோ வேற ஏதோ நினைச்சுக்கிடாதீங்க. சரிங்களா? இப்போ வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து டிஎன்பிசி பாஸ் ஆகிட்டீங்க. நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லயோ வந்து இறங்கிருக்கீங்க. அங்கிருந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் போகணும். சரிங்களா? அப்படி ஆஃபீஸ் போகும்போதுல உங்களுக்கு ஆட்டோல போகணும். நீங்க வந்து 10 o'clock அங்க இருக்கணும். ஸோ 300 rupees வரைக்கும் கொடுக்க நீங்க வில்லிங்கா இருக்கீங்க. சரிங்களா? 300 rupees வரைக்கும் நீங்க கொடுக்க வில்லிங்கா இருக்கீங்க. ஆட்டோக்கார அண்ணா வந்து ஒரு 250 rupees தான் கேட்கிறாரு. ஆக்சுவலா நீங்க 300 ரூபா கூட கொடுக்க ரெடியா இருக்கீங்க. ஆனா அந்த அண்ணன் வந்து ஏன்னா நம்ம தெரியாது. சரிங்களா? நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஆனா அண்ணா, ஆட்டோ அண்ணா வந்து 250 rupees தான் கேக்குறாங்க. உங்களுக்கு இந்த 50 rupeesங்கிறது கன்சியூமர் சர்ப்ளஸ். இது என்னன்னா நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்துவோம். ஆனா இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸாங்கிறது தெரியாது. ஏன்னா 95% ஆஃப் த எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் வந்து காமன் சென்ஸ் தான். சரிங்களா? நீங்க படிச்சத ரியல் வேர்ல்ட்ல ஹூ டோல் தட் எக்கனாமிக்ஸ் டசன்ட் ஹேவ் எ லெபார்டரி? வி ஹேவ் எ வெரி பிக் லெபார்டரி. சரிங்களா? மார்க்கெட் இஸ் a வெரி பிக் லெபார்டரி ஃபார் us. நம்மளே ஒரு கன்சியூமர் தான். சரிங்களா? யூட்டிலிட்டி அனாலிசிஸ்னா வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நான் ஒரு பொருளை கன்சியூம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை பத்தி படிக்கிறது தான். இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், ஆஃப்டர் டெலிவரிங் திஸ் ஓரியன்டேஷன் ஆர் திஸ் வெபினார், ஐ வாண்ட் டு ஹேவ் a cup of coffee. ஸோ என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் திஸ் ஐ வில் கோ அண்ட் ஹேவ் a cup of coffee from the shop. தட் இஸ் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் யூட்டிலிட்டி அனாலிசிஸ்ல நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அப்போ முழுக்க முழுக்க இது நம்மள சம்மந்தப்பட்டது தான். லா ஆஃப் டிமாண்ட்லாம் வந்து நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. ஒரு பொருளோட விலை அதிகம் வரைக்கும் வச்சுன்னா அதுக்கான தேவை குறையும். சரிங்களா? அதே இது அந்த பொருளோட விலை அதிகரிக்கும் பட்சத்தில் தேவை குறையிற மாதிரி அந்த பொருளுக்கான விலை குறையும் பட்சத்தில் நம்ம அதிகமாக வாங்குவோம். இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்து தான் தெரியணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. சரிங்களா? இதுலயும் சில டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் உண்டு. இந்த எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், ஃபார்முலாஸ், டயக்ராம்ஸ்லாம் உண்டு. பட் ஆனால் அது எல்லாமே ஈஸி கோயிங்காக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்னைக்குமே வந்து இது நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டும் நமக்கு புதுசா படிக்க முடியல, பேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸா வச்சுக்கோங்க.
இது வந்து இந்த டாபிக் எல்லாமே +1 ஸ்கூல் புக்ல இருக்குது, எக்ஸ்க்ளூடிங் சர்டன் டாபிக். இப்போ உங்களுக்கு இந்த வெல்ஃபேர் கிரைட்டீரியாங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக். இது மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை ஸ்கூல்ல, சரி ஸ்கூல் புக்ல இருக்க வாய்ப்பு இல்லை, பட் இது எல்லாமே இருக்கு. இந்த டாபிக் அப்படியே உங்களுக்கு ஸ்கூல் புக்ல பார்க்கலாம். இதை ஒரு A4 ஷீட்ல ஒரு 15 பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. சரி சாரி, ஒரு 15 லைன் எடுத்து வச்சுக்கோங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்குன்னு ஒரு 100 பக்கம் போட்டுக்கோங்க. அந்த 100 பக்கத்துல ஒவ்வொரு வேர்டும், எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்ன, அதோடைய ஃபார்முலா என்ன, அதோடைய டைப்ஸ் எத்தனை இருக்குது, சரிங்களா? பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எத்தனை டைப்னு கேட்டா 5ன்னு எழுதணும். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எத்தனை டைப்னு கேட்டா 3 எழுதணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் டிஎன்பிஎஸ்சி நம்ம கிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால படிக்க மூச்சுல தெள்ள தெளிவா படிச்சுக்கோங்க. அதுக்கு பேஸ் ரொம்ப அவசியமானது. ஸோ அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு ஸ்கூல் புக் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் பேஸுக்கு. அடுத்தது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்படியே நீங்க +2 புக் எடுத்துக்கோங்க, சரிங்களா? +2 புக்ல வந்து பார்க்க தான் சிலபஸ் வந்து டெரரா இருக்கும். ஆனா இது யூ ஒன்ட் பிலீவ் வித் தட், இதுல இருந்து இது வரைக்கும் ஒரே டாபிக் தான். ஒரே டாபிக் கீழ எல்லாமே ஒரு ஒரு லைன்ல முடியிற கான்செப்ட், சரிங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெஃபினேஷனும் உண்டு, ஃபார்முலா உண்டு. டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஸ்டாட் பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு ஃபார்முலா அப்படின்னா ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, சும்மா பேசிக்காக இருக்கிறதா இருக்கும். ஏதோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று டிடெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் இருக்க போகுது, சரிங்களா? இதெல்லாம் ஃபேக்சுவலான கண்டென்ட் தான். நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங், சரிங்களா? ஜிடிபினா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிறது இந்த சைட்ல, சரிங்களா? இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். அதுக்காக ரொம்ப வேகா இருக்கும், ட்ரையா இருக்கும்லாம் கிடையாது, சரிங்களா? கீனிஷியன் சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சம்ஷன் சொல்ற பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய இன்கம் கூட முச்சுல என் கன்சம்ஷன் கூடும், அதே மாதிரி என்னோட இன்கம் குறைய முச்சுல என் கன்சம்ஷன் குறையும், சரிங்களா? இதுதான் லா. இதை உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கணுமா? கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கீனிஷியன் சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சம்ஷன்ங்கிறது, கன்சம்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம், சரிங்களா? அவ்வளவுதான், சரிங்களா? கன்சம்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். என்னுடைய வருமானம் கூடும் பட்சத்துல என் கன்சம்ஷன் கூடும், அதே என் வருமானம் குறையும் பட்சத்துல கன்சம்ஷன் குறையும், சரிங்களா? இதுதான் அந்த லா. அதே மாதிரி ப்ராஃபிட் அதிகமா வந்துச்சுன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் குறைஞ்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறைவீங்க. இதுல டைப் உண்டு, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு உண்டு. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது, கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராஃபிட் சார்ந்து கிடையாது. இப்போ கவர்மெண்ட் ஒரு இடத்துல ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு இடத்துல வந்து ஒரு பார்க்கு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்ல ஒரு சிப்காட் மாதிரி ஒரு இதை ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லாப நோக்கத்துக்காக ஓபன் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல தொழில் வளரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வர்றாங்க. வேற இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தனியார் முதலீடு, சரிங்களா? இப்போ நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அதுல லாபம் வந்தாதான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி மல்டிப்ளேயர், ஆக்சலரேட்டர், இதெல்லாம் வந்து ரொம்பவே தெளிவாவே ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் என்ன, இன்ஃப்ளேஷன்ங்கிறது வி ஆல் யூஸ் டு சஃபர், சரிங்களா? இப்போ நீங்க நாளைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 2 தடவை டிஏ கூட்டுவாங்க, ஜனவரிலையும் ஜூலைலையும் கூட்டுவாங்க. எதுக்காக? விலைவாசியை கோப்ப பண்றதுக்காக. அதுதான் இன்ஃப்ளேஷன், சரிங்களா? பண வீக்கம், சரிங்களா? இது அதே மாதிரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்லாம் இன்ஃப்ளேஷனை நம்ம அளவிடுறதுக்கான மெத்தட்ஸ் தான். இது நீங்க இண்டெக்ஸ் நம்பர்லயே படிச்சிருப்பீங்க நீங்க, சரிங்களா? லாஸ்பெரி இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், சரிங்களா? இது எல்லாமே நமக்கு ஒன்னோட ஒன்று தொடர்புடையது தான். அதே மாதிரி ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் மொத்தமே 4 ஃபேஸ் தான் உண்டு, சரிங்களா? அதாவது எக்ஸ்பான்ஷன், பூம், ரெசஷன், ரெக்கவரி, இப்படி இருக்கும். இது எது, இந்த இந்த ஸ்டேஜ்ல பொருளாதாரம் எப்படி இருக்கும், இந்த ஸ்டேஜ்ல பொருளாதாரத்துல வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும், இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸஸ் தான் கேட்டிருக்காங்க. தியரிஸ் கேட்டிருந்தா கூட நம்ம சொல்லலாம், இது ஃபேஸஸ் தான் கேட்டிருக்காங்க. எந்த எந்த ஃபேஸ்க்கு அப்புறம் எது வரும், ரெசஷனுக்கு அப்புறம் என்ன வரும், டிப்ரெஷனுக்கு அப்புறம் என்ன வரும், இந்த மாதிரி நாலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டுமே படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே மோர் தேன் எனஃப், சரிங்களா? ஃபேஸஸ் ஆஃப் இது இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேஸ் கண்டென்ட்டுக்காக. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த யூனிட், அதாவது உங்க சிலபஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் எதுனா இதுதான், சரிங்களா? ஸ்டெபிலைசேஷன் பாலிசி அப்படிம்பாங்க. லெட் அஸ் அஸ்யூம் தட் அவர் எக்கானமி இஸ் லைக் அ சைக்கிள், சரிங்களா? ஒரு சைக்கிள்னு வச்சுக்கோங்க. நீங்க சைக்கிள் ரொம்ப ஸ்பீடா போகுது அப்படின்னா அதுவும் ஆபத்து தான், ரொம்ப ஸ்லோவா போனாலும் ஆபத்து தான், கரெக்ட்டுங்களா?
ஏன்னா ரொம்ப ஸ்பீடா போனா நம்ம கண்ட்ரோலை விட்டு போகுதுன்னு அர்த்தம், ரொம்ப ஸ்லோவா போனா நம்ம இலக்கை அடைய முடியாதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு எக்கானமில எப்படி நம்ம இதான் நம்மளோட டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் சைக்கிள்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடா போனாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் எங்க நம்ம மோதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஸ்லோவா போனாலும் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். இதை ஓவர் கம் பண்றதுக்காக இக்கானமி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பாலிசியை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன் இஸ் மானிட்டரி பாலிசி அண்ட் அதர் ஒன் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி. அதாவது நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவங்க கிட்ட இருந்து வந்ததுன்னா மெஷர்ஸ் வந்துச்சு இந்த இந்த சைக்கிளை ஸ்டேபிளா ஓட்டிட்டு போறதுக்கு, சரிங்களா? ஸ்டேபிளா ஓட்டிட்டு போறதுக்கு நீங்க வந்து ஆர்பிஐ கவர்னர் முயற்சி எடுத்தார் அப்படின்னா அது மானிட்டரி பாலிசி. இதே இது மேடம் நிர்மலா சீதாராமன் எடுத்தாங்கன்னா அது ஃபிஸ்கல் பாலிசி. டார்கெட் ஒன்று தான், எக்கானமி க்ரோ ஆகணும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும், எக்கானமியில் ப்ரைஸை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு சில டூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் பயன்படுத்தி இந்த சைக்கிளை ஸ்டேபிளாக கொண்டு போனாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மானிட்டரி பாலிசி. அதே இது டாக்ஸேஷனு, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரு, பட்ஜெட்டு, இந்த டூல் மூலமா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஃபிஸ்கல் பாலிசி. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வருவாங்க இந்த பாலிசியை, ஃபிஸ்கல் பாலிசியை. வேற மானிட்டரி பாலிசி வந்து பை மந்த்லி, சரிங்களா? 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மானிட்டரி பாலிசியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப சின்ன டாபிக் தான், ஆனா பொட்டன்ஷியலான ஒரு டாபிக். அதே மாதிரி ஹை ஸ்கோரிங். இதுக்கு வந்து நீங்க மைக்ரோ மேக்ரோ மாதிரி ரொம்ப அப்படியே வந்து மெனக்கடணுங்கிற நெசசிட்டி கிடையாது. வாட் கேன் யூ டூ இஸ் ஆக்சுவலி பேசிக்கா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா, அதாவது நீங்க டெய்லியுமே பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா, மேடம் சீதாராமனோட போட்டோ இருந்தது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அது எது ஆர்பிஐ பத்தி ஒரு நியூஸ் வந்ததுன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் வந்து கான்செப்ட் பிளஸ் கான்டெம்பரரி ரெண்டும் சேர்த்து படிக்கிறது. இதுல பொட்டன்ஷியலான கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மோனோபோலி ஆஃப் பிரிண்டிங் கரன்சி, அந்த மாதிரி நிறைய ஒரு 7-8 ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. அதுல இருந்து பொட்டன்ஷியலான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி மணி மல்டிப்ளையர், டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் சப்ளை ஆஃப் மணி. சப்ளை ஆஃப் மணிலாம் ஒண்ணுமே கிடையாது, M1, M2, M3, M4 அப்படிம்பாங்க, சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான கண்டென்ட் தான். அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது முழுக்க முழுக்க செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பத்தி படிப்பீங்க. மணி மார்க்கெட்ல வந்து ட்ரெஷரி பில்ஸ்னா என்ன, கமர்ஷியல் பேப்பர்னா என்ன, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்னா என்ன அப்படிங்கிறத படிப்பீங்க. அதே மாதிரி டெபிசிட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதுல என்னெல்லாம் கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, இஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, பிரைமரி டெபிசிட்னா என்ன அப்படி சொல்லி கேட்க அதிக வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் இல்லாம டிஎன்பிசி கொஸ்டினே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆடம் ஸ்மித் வெர்ஷன் ஆஃப் இது இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்கட்டை ஈசி அப்படிம்போம். கேனன் ஆஃப் ஈக்விட்டி, கேனன் ஆஃப் சர்டனிட்டி, கேனன் ஆஃப் எக்கானமி, கேனன் ஆஃப் சர்டனிட்டி, சரிங்களா? கன்வீனியன்ஸ், சரிங்களா? ஆமா, மொத்தம் 4 கேனான் உண்டு. கேனன் ஆஃப் ஈக்விட்டி, கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், கேனன் ஆஃப் எக்கானமி, கேனன் ஆஃப் சர்டனிட்டி. இந்த 4ஐயும் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி டைப் ஆஃப் டாக்ஸஸ் கேட்பாங்க, சரிங்களா? டைப் ஆஃப் டாக்ஸஸ் பொதுவாகவே நம்ம டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லி படிப்போம். டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் பெரிய அளவுக்கு வேரியேஷன்ஸ் கிடையாது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், அரசாங்கம் இப்போ என்னோட சேலரி வந்து 12 lakh rupees மேல இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். எனக்கு இன்கம் டேக்ஸ் கேட்ட சொல்லி வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன், அப்பா எனக்கு பதில் இன்கம் டேக்ஸை கெட்டிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்போ யார் மேல வரி போடுறாங்களோ அவங்க பேர் இம்பாக்ட், யார் அந்த வரியை கடைசியை செலுத்துறாங்களோ அது பேர் இன்சிடென்ட்ஸ். டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பாக்டும் ஒரே ஆள் தான் இருப்பாரு, இன்சிடென்ட்ஸும் ஒரே ஆளா தான் இருப்பாரு. என் மேலதான் வரி போடுவாங்க, நான் தான் வரி கட்டணும். ஆனா இன்டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, சரிங்களா? இப்போ நான் வந்து சூரத்ல ஒரு ட்ரெஸ்ஸை உற்பத்தி பண்றேன் அப்படின்னா, நான் தூத்துக்குடியில இந்த ட்ரெஸ்ஸை வாங்க போறேன்னா, ப்ரொடியூசர் டு ஹோல்சேலர், ஹோல்சேலர் டு ரீட்டைலர், ரீட்டைலர் டு கன்சியூமர். இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஷிஃப்டிங் பாசிபிள். அப்ப இம்பாக்ட் ஒரு ஆளா இருப்பாரு, இன்சிடென்ட்ஸ் ஒரு ஆளா இருப்பாரு, இன் பிட்வீன்ல ஷிஃப்டிங் நடந்திருக்கும். இது இன்டைரக்ட் டாக்ஸ். அப்போ என்னெல்லாம் வரும், ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் என்ன, ஆர்டிகல் 279A, இந்த மாதிரி 1-2 விஷயங்களை கொஞ்சம் அட்வான்ஸ்டா இந்தியன் கண்டெக்ட்ல படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த யூனிட்டை அடிச்சிடலாம்.
20 கொஸ்டின் வெயிட்டேஜ் நீங்க பார்த்தாலே தெரியும். இதுக்கு 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பர்டிகுலர்லி ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 2016ல என்கே சிங் கமிட்டி போட்டாங்க. ஸோ அதுல இருந்தும் 2003ல இந்த ஆக்டை பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனாலும் என்கே சிங் கமிட்டியில 15வது நிதிக்குழு தலைவர் இருக்காங்கல்ல, அது அவங்க வந்து இதுல ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த இந்த யூனிட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி யூனிட். சரிங்களா? எஸ். அதே மாதிரி யுவர் ஃபேவரேட். சரிங்களா? இதுக்கு வந்து யார் கைடன்ஸும் தேவை கிடையாது. உட்காந்தோமா, பேப்பர்ல வர்ற நியூஸ், அதுக்குன்னு செலக்டடான சில புக்ஸ், இதை மட்டும் ஃபாலோ பண்ணி அந்தந்த டாபிக் ரெலவெண்டா படிச்ச போதும். ஏன்னா இந்த யூனிட் வந்து ஒரு செமஸ்டருக்கு படிக்கக்கூடிய ஒரு சிலபஸ் இது. சரிங்களா? இதுல நமக்கான 6 மாசம்லாம் டைம் கிடையாது. வெறும் 3 மாசம் தான் டைம் இருக்கு. டெய்லியுமே நீங்க இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு டைம் டிவோட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 20 கொஸ்டின்ங்கிறது சாதாரண கிடையாது. இட்ஸ் a பிக் நம்பர். சரிங்களா? அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்களா, டெய்லி இதுவும் படிங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல ஒரு சின்ன டாபிக் படிங்க. சரிங்களா? ஏதோ அது என்ன வேணாலும் இருந்துட்டு போதும். சரிங்களா? அது ஒரு சின்ன டாபிக் இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், 1956வது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனா இருக்கலாம், இல்ல 1991 இருக்கலாம், இல்ல 1948 இருக்கலாம், எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006 இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அன்னைக்கு இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல ஒரு டாபிக்கை கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப லென்த்தி டாபிக். சரிங்களா? நீங்க 12 5 பிளான ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய பிளானிங் கமிஷன் இப்போ கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280, 16வது நிதிக்குழுவோட தலைவர் அரவிந்த் பனகிரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க டெய்லியுமே இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு டைமை டிவோட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஸ்கூல் புக்கை பேஸா வச்சு படிச்சாலும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இது யூஜி பேஸ்டு டிகிரி ஸ்டாண்டர்டு. அப்ப நம்ம வந்து ஒரு படி அடுத்த லெவல்ல போய் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணணும். ஸ்கூல் புக்கை பேஸா வச்சுக்கோங்க. பட் ஆனா இப்ப நான் சில புக்கு சொல்றேன். இதை நீங்க லைப்ரரியில லெர்ன் பண்ணாலும் சரி, கன்னிமரா லைப்ரரி, அண்ணா லைப்ரரி, இல்ல நீங்க ஆஹ், உங்க ஊர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து இந்த சில புக்ஸ் நான் இப்போ ஹைலைட் பண்ணுவேன். இது இருந்ததுன்னா, இதுக்குன்னு நீங்க வாங்க வேண்டாம், இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஹெச்எல் லகுஜா புக்கு, சரிங்களா, இல்ல எம்எல் ஜிங்கன் புக்கு, இந்த 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 ஆத்தர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்எல் அகுஜா ஆர் எம்எல் ஜிங்கன், மைக்ரோ மேக்ரோ மானிட்டர் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆத்தர் புக் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கு. ஸோ மேக்ஸிமம் சென்னையில் உள்ளவங்க கன்னிமரா லைப்ரரியில இந்த புக் அவைலபிளா இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லையா, நீங்க வெப்சைட்ல கிடைக்காங்கிறத சர்ச் பண்ணி பாருங்க. இருந்ததுன்னா நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வெர்ஷன் கிடைச்சுன்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? சார் நான் தமிழ் மீடியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் புக்கை வாங்கிக்கோங்க. அழகப்பா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியா இருக்கலாம், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸா இருக்கலாம், எம்கே யூனிவர்சிட்டியா இருக்கலாம், மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியா இருக்கலாம். இட் கேன் பி எனி யூனிவர்சிட்டி அண்ட் தேர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் புக் தட் இஸ் சஃபிஷியன்ட். மற்றபடி ஸ்டாண்டர்ட் புக்கு நான் படிக்கணும்னா இதை ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கே எக்கனாமிக்ஸ் மேல ஒரு ஆர்வம் வந்துடும் படிக்கிறதுக்கு. இது ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் ஃபைனான்ஸுக்கு 2 புக்கு இருக்கு, பிபி தியாகி அண்ட் ஹெச்எல் பாட்டியா. பட் ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஹெச்எல் பாட்டியா. ஏன்னா இது கொஞ்சம் அப்டேட்டடா கொடுத்துருப்பாங்க. இது கிளாசிக். சரிங்களா? நல்ல கிளாசிக்கான புக்கு. இது வந்து லைக் வாட் யூ கால் இன் மியூசிக் ஐ கேன் கம்பேர் திஸ் வித் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அந்த மாதிரி. இது இது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் நேம் எனி நியூ மியூசிக் டைரக்டர். சரிங்களா? அனிருத் ஆர் லைக் சந்தோஷ் நாராயணன், அந்த மாதிரி. இது வந்து இது கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கும். இது வந்து கிளாசிக். சரிங்களா? ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க இந்த 2 புக்லயும். பட் இது கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கும், இது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுல எது கிடைச்சாலும் ரெஃபர் பண்ணி படிங்க. பிபி தியாகி அண்ட் ஹெச்எல் பாட்டியா. அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு ஐ வில் கண்ணை மூடிட்டு என்ன கேட்டீங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்றது நிதின் சிங்கானியா. சம் பீப்புள் சே தட் ரமேஷ் சிங் ஆர் சம் மே கால் இட் இஸ் உமா கபிலா ஆர் சம் மே சஜஸ்ட் லைக் வேற ஏதாவது தத்தன் சுந்தரமாலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலு. ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தீஸ் டூ திங்ஸ். ஒன் இஸ் நிதின் சிங்கானியாஸ் இந்தியன் எக்கானமி லேட்டஸ்ட் வெர்ஷன். அண்ட் பிரத்யோகித தர்பன்ல இந்தியன் எக்கானமிக்னு ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ போடுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு இயரும் போடுவாங்க. லாஸ்ட் இயர் இருந்ததுன்னா அதை வாங்கிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு இது 2 புக்லையும் தாண்டி உங்களுக்கு இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கு. இதெல்லாம் வந்து இந்த நேரத்துக்கு
பண்ணலன்னா கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மோர் தென் சஃபிஷியன்ட் தான் நான் சொல்லுவேன் நானு. இதை தாண்டி மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, ஒண்ணு. இன்னொன்னு, மினிமம் சோர்ஸை கலெக்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் ரிவிஷன். சரிங்களா, லிமிட்டட் சோர்ஸை கையில வச்சுக்கணும். என்னைக்குமே ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டா நம்ம வரணும் அப்படின்னா நிறைய மெட்டீரியலா பார்த்து பார்த்து நம்ம அடிக்ஷன் ஆகக்கூடாது. இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு அடிக்ஷன் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அகாடமி மெட்டீரியலை வாங்குவா, அந்த என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒரு மெட்டீரியல் சொன்னா அதை வாங்குவா. வேண்டாம், அது உங்களுக்கே பேர்டன் ஆயிரும். எப்படி பேர்டன் ஆகும்? பரீட்சை நெருங்க நெருங்க எந்த அகாடமி மெட்டீரியலை வச்சு படிப்பீங்க நீங்க? எந்த புக் எடுத்து படிப்பீங்க? இதை எடுத்து படிக்கவா அதை எடுத்து படிக்கவான்னு தோணும். அதனால இந்த நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஜூன் 2 ஆர் 3 மெட்டீரியலை ஃபைனலைஸ் பண்ணிருக்கணும். சரிங்களா, யூ ஹாவ் டு ஃபைனலைஸ் இட். சரிங்களா, ஃபைனலைஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஸ்டிக் வித் தட். சரிங்களா, நீங்க வந்து தாராளமா என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதை தான் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ண போறீங்க. இந்த வீக்லி டார்கெட்டா இருக்கட்டும், மந்த்லி டார்கெட்டா இருக்கும், வாட் ஐ செட் ஏர்லியர். இந்த டார்கெட்ல உங்க கூட பயணம் பண்ண போறது இந்த செலக்டட் ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்டீரியல் தான். சரிங்களா, சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலா வாங்காதீங்க. சரிங்களா, எப்படி அதை சப்ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட் நான் சொல்ல கேட்டீங்கன்னா, ஒரு 1500 கொஸ்டினை நான் வந்து கலெக்ட் பண்ண சொன்னேன். கரெக்டா? நீங்க படிக்கிற சோர்ஸ் மெட்டீரியலை வச்சு இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க வச்சிருக்கிற மெட்டீரியலை வச்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியலன்னா யூ ஆர் ரன்னிங் வெரி ஃபாஸ்ட்லி பட் இன் அ ராங் டைரக்ஷன். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம நம்ம ஆஸ்பிரண்ட் பண்ற பொதுவான தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேகமா ஓடுவோம் ஆனா எந்த டைரக்ஷன்ல ஓடுவோங்கிறது தெரியாது. அதுல இந்த மெட்டீரியலும் ஒண்ணு, கண்ணை கட்டி காட்டுல வித்த மாதிரி விட்டுரும் விட்டுரும். சரிங்களா, அதனால வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் அந்த அந்த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களை கலெக்ட் பண்ண சொன்னது. சரிங்களா, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னா ஏதோ ஒரு எக்கனாமிக்ஸ் சிலபஸோட ஒட்டி போற எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. சால்வ் பண்ண முடியுதா, நீங்க வச்சிருக்க மெட்டீரியல் வச்சு படிச்சு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பண்ண முடிஞ்சதுன்னா யூ ஆர் இன் ரைட் டைரக்ஷன். சரிங்களா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆஸ்பிரண்டா நம்ம எங்க நிக்கோங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம சிலபஸை வந்து எவ்வளோ எவ்வளவு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளவு அப்பதான் மார்க்கா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா, அதாவது 200 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா சிலபஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு 200 நெருங்க முடியும் நம்ம. அதே மாதிரி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாத்தீங்களா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்க அடிக்கடி சால்வ் பண்ணி பார்க்க முடியல, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருங்கிறத நீங்களே ஃபோர்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸாம்ஸ்க்கும் தயாராகிறதுக்கு நீங்க ப்ரிப்பேர்ட்னஸ்க்கும் உங்களுக்கு இது ரொம்ப ஹேண்டி டூலா இருக்கும். உங்க கூட வரப்போற ஒரு நல்ல ஃப்ரெண்ட் யாரா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியல், யுவர் கொஸ்டின் பேங்க் as well as your study material. These things is going to be your handy tool for your next 90 odd days. அதே மாதிரி சார் ஐம் ஒர்க்கிங் இன் சம் அதர் டிபார்ட்மெண்ட், சார் ஐம் அ ஸ்டூடெண்ட் ஆர் லைக் ஐ எம் ஃப்ரெஷர், ஐ ஹேவ் ஆல்ரெடி நான் ஆஸ்பிரண்ட் அப்படின்னாலும் யாரானாலும் இருங்க. ஆனா இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து ஜாபுக்கு போல அப்படின்னா இந்த 9 hours அப்படியே ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க. 7 hours கம்பல்சரியா நீங்க தூங்கி தான் ஆகணும். சரிங்களா, எஸ், பிகாஸ் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்லீப் 7 hours, நோ காம்ப்ரமைஸ் ஆன் தட். பட் மற்ற நேரத்துக்குள்ள நீங்க பண்ணுங்க. சரிங்களா, இப்போ நீங்க ஜாபுக்கு போல அப்படின்னா இந்த 9 hours அப்படியே உங்க ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் போறீங்க அப்படின்னா அந்த 2 hours டிராவல்ல போவீங்க. அப்போ இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறதா இருந்தால் இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். சரிங்களா, அகெயின் யாருக்காக படிக்கிறோம்? ஃபேமிலிக்காக தான். ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ குவாலிட்டி ஃபுட். எக்ஸாம்ஸ் நெருங்க நெருங்க டோன்ட் ஹாவ் அ ஜங்க் ஃபுட்ஸ். சரிங்களா, சில நேரங்களில் நமக்கு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு லைக் அது செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே ஸ்பாயில் ஆயிரும். யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சரிங்களா, அது ஒன்று. இப்போ நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்கு. யூ வாண்ட் டு அசிஸ்ட் யுவர் மாமா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டிக்கும் அலாட் பண்ணுங்க. சரிங்களா, இந்த 21 hours வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த 21 hours வந்து இந்த 3 hours வந்து நீங்கள் வந்து இட் இஸ் அப் டு யூ, யூ ஹேவ் டு பிளான். சரிங்களா, நீங்கள் இதில் எதெல்லாம் ஒன்று கூட குறைச்ச வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஹேபிட்டை ஒரு 90 டேஸ்க்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் ஹேபிச்சுவல் ஆயிரும். இது நாளைக்கு நீங்கள் சர்வீஸ்குள்ளே போகும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ரிவிஷன் ரிவிஷன் இல்லாமல் ப்ரிப்பரேஷனே கிடையாது.
ஸோ ஒரு அச்சீவர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய ரிவைஸ் பண்ணம்பாங்க. ஏன் அதை அடிக்கடி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வி ஆல் அண்டர் தி வி ஆர் ஆல் விக்டிம் ஆஃப் எபின் ஹாஸ் ஃபர்காட்டன் கவ். சரிங்களா? இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், 40 ஆட் மினிட்ஸ் பேசியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க, எஸ்டர்டே அட்டன் அ ஒர்க் ஷாப், பர்சன் கேம் அண்ட் ஹி வாஸ் கிவிங் சம் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஒரு ஃப்ரெண்டு லாஸ்ட் வாட் ஈ ஸ்போக் அப்படின்னு கேட்க முடிச்சுல, உங்களால வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை தான் கேதர் பண்ணி உங்களால சொல்ல முடியும் நாளைக்கு. அதே இது ஒரு ஒரு 1 வீக் கழிச்சு, ஆமா நீ ஒரு வெபினார் ஒன்று அட்டன் பண்ணீங்க, அது எப்படி இருந்துன்னு கேட்டா, அதுலயும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன பாயிண்ட் தான் சொல்லுவீங்க நீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். சரிங்களா? உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே அப்ளிகபிள். அப்போ இந்த எபின்ஹாஸ் ஃபர்காட்டன் கர்வை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும். ஸோ அப்போ டெய்லி அண்ட் வீக்லி டார்கெட்ல நீங்க இன்னைக்கு படிக்க போறீங்க அப்படின்னா, நேத்து படிச்ச டாபிக் ஒரு தடவை கிளான்ஸ் விட்டுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் வந்து வீக்லி ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணுங்க. சாட்டர்டே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ரிவிஷன் டேயா வச்சுக்கோங்க. சண்டே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி டெஸ்ட் டேயா வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 5 டேஸ் வந்து பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணுங்க. ரிவிஷன் இல்லாம நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது. ரிவைஸ் ரிப்பீட், ரிவைஸ் ரிப்பீட், அவ்வளவுதான். ரீட் ரிவைஸ் ரிப்பீட், அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமா இருக்கணும். அன்வான்ட் நோட்டிபிகேஷன்ஸ், வி ஆர் ஆல் அகெயின் விக்டிம் ஆஃப் தீஸ் நோட்டிபிகேஷன்ஸ். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த லெக்சர் கொடுத்துக்கிற நேரத்துல எனக்கு ஒரு 5-6 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நமக்கு வரும். சரிங்களா? நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். வி ஆர் ஆல் இந்த ஏர் ஆஃப் சோஷியல் மீடியா, இருக்க தான் செய்யும். அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சா என்னென்ன ஆப் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. இல்ல ஒரு நாளைக்கு வந்து மார்னிங் 8 to 8:30, நைட் 8 to 8:30 மட்டும் அலோகேட் பண்ணுங்க. நம்ம அப்படியே சோஷியல் மீடியாவே இல்லாம அஹ், இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன் நான். பிகாஸ் வி ஆல் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் இது வேணும், ரெக்ரியேஷன் வேணும். கரெக்டுங்களா? யூ வாண்ட் டு கெட் இன் அப்டேட்டட் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட். சரிங்களா? அது பாத்துக்கிறதுக்கு வேணும் தான். பட் அன்வான்ட் நோட்டிபிகேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வழிமுறை உண்டோ அதை பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு பெரிய செல்ஃப் கண்ட்ரோல் எதுல வேணும் நான் சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, மொபைல் இஸ் அ பிக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சரிங்களா? அதனால கண்டிப்பாக இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காஷியஸா ஹேண்டில் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து நீங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிடலாம். அதனால ஐம் கிவிங் திஸ் டு யூ. சரிங்களா? இது உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். யூ ஹேண்டில் வித் கேர். அதே மாதிரி ஃபின்மேன் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இதை வந்து எக்கனாமிக்ஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆஹ் அதாவது நீங்க ஒரு கான்செப்டை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை உங்களுக்குள்ளே நீங்க டீச் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க, இல்ல உங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லுங்க, இப்படி நான் எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு நான் ஒன்று படிச்சேன், கன்சியூமர் பிஹேவியர்ல ஆர்டினல் அப்ரோச்னு ஒன்று படித்தேன், இன்டிஃபரன்ஸ் கவுன் ஒன்று படித்தேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அங்கே ஏதாவது சொல்லி பார்க்கும் பட்சத்தில் ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க அப்படின்னா உடனே மெட்டீரியலை போய் சர்ச் பண்ணி பாருங்க எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆனன்னு சொல்லி. ஏன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் புதுசாக படிக்க போறோம் நம்ம. அப்போ நம்ம யாராவது ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் தான் ஈஸியாக நமக்கு கிராஸ்ப் ஆகும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஃபின்மேன் டெக்னிக்கை வந்து அடாப்ட் பண்ணி பாருங்க எக்கனாமிக்ஸ்க்கு. சரிங்களா? அதே மாதிரி கம்ப்ளீட் த பேசிக்ஸ் அண்ட் டேக் அ மார்க் டெஸ்ட். நான் சொல்றேன், ஒரு 15 ல இருந்து 20 நாளுக்குள்ள ஒரு சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிவிஷனை முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரிவிஷனை கம்பல்சரியா முடிச்சிருக்கணும். அண்ட் மார்க் டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுக்கணும். மஸ்ட் டூ. சரிங்களா? ஏன்னா மார்க் டெஸ்ட் தான் நீங்க எங்க நிக்கீங்க அப்படிங்கறத சொல்லும். அது டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, யூனிட் வைஸ் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, ஆனா எடுங்க. சரிங்களா? ஏன்னா டெஸ்ட் மட்டும்தான் நிஜமாவே உங்களுக்கு சொல்லும் வேர் வி ஆர். நம்ம நிஜமாவே போடுற எஃபர்ட் பலன் தருதா அப்படிங்கறது அப்பதான் தெரிய வரும். ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் நம்ம டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்றோம், எந்த டாபிக்ல நம்ம வந்து டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரிய வரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா படிச்சிருப்போம், பட் ஆனா கொஸ்டின் ராங்கா இருக்கும். சரிங்களா? படிச்சிருப்போம், ஆனா கிளியர் கட்டா இல்லைனால கெஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில நேரம் சில கொஸ்டின்ஸை ஃப்ளூக்ல போட்டிருப்போம், படிச்சிருக்கே மாட்டோம், பட் ஃப்ளூக்ல கரெக்டா வந்திருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியணும், செல்ஃப் இவாலுவேட் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். அப்பதான் நம்ம எங்க ஒர்க் பண்ணணுங்கிறதும் தெரியும். இப்போ நீங்க கன்சியூமர் பிஹேவியர் படிச்சிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பேன்னு நினைச்சிருப்பீங்க. 10 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல, 5 தான் சால்வ் பண்ண முடியுமா இருக்கும், 5 தப்பா இருக்குமா இருக்கும்.
உடனே ரிவைஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்லைனர் நோட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கெட் யுவர் கான்செப்ட்ஸ் கிளியர். அப்புறம் இந்த எம்சிக்யூ சால்வ் பண்ற டெக்னிக் பார்த்துக்கோங்க. எலிமினேஷன் மெத்தட் போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அப்படி நீங்க திருப்பி திருப்பி பண்ண முடிச்சுல உங்க காம்பிடன்சியும் கூடும், உங்க கான்ஃபிடென்ட் லெவலும் கூடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு போஸ்ட் வேகன்சியா இருந்தாலும் சரி அடிக்கணுங்கிற ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன் திருப்பி திருப்பி, ட்ரை டு டேக் மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஆஸ் மச் as பாசிபிள். டிட்டர்மினேஷன் எல்லாமே இருந்து டிட்டர்மினேஷன் இல்லை அப்படின்னா தென் அகெயின் வி ஆர் ரன்னிங் வெரி ஃபாஸ்ட்லி இன் த ராங் டைரக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் டிட்டர்மைண்டா இருங்க. அண்ட் மார்க் டெஸ்ட்ல எடுக்கிறத நீங்களே ஒரு கிராஃப் போட்டு உங்க ப்ராக்ரஸை பார்த்துட்டே வாங்க அண்ணா. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராஃப் ஷீட் வாங்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அச்சீவரா மாறுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்லாம் எடுக்கலாம், யார் சிரிச்சாலும் பரவாயில்ல. சரிங்களா? நாளைக்கு நம்மளோட ஸ்மைல் தான் ஃபைனல் ஸ்மைலா இருக்கணும். சரிங்களா? அதனால ஒரு 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 கிராஃப் ஷீட் வாங்குங்க. இத்தனாதே நான் எடுத்த டெஸ்ட்ல இத்தனை மார்க் தான் எடுத்திருக்கேன், அடுத்த டெஸ்ட்ல இவ்வளவு எடுத்திருக்கேன். ஸோ யூ கேன் சி யுவர் ப்ராக்ரஸ். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் பண்ணாதாங்க நம்ம என்ன பண்ண முடியும். நாளைக்கு நீங்க அச்சீவரா மாறினப்ப என்ன எப்படி ஹவ் யூ பிகம் அச்சீவர் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லலாம். இதெல்லாம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். சரிங்களா? இது நிறைய பேருக்கு வழிகாட்டுதலா இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. சரிங்களா? நான் இது எல்லாமே நீங்க எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை. வாண்ட் டு பி an அச்சீவர், ட்ரை பண்ணி பாருங்கிறது தான். சரிங்களா? தென் ஐ டோல்ட் அபவுட் த ரிவிஷன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? இருந்தாலும் அந்த A4 ஷீட்ல நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கோ டெலீட் பண்றதுக்கோ வசதியா இருக்கும். அண்ட் ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா 10 புக்கில் இருந்து கன்சாலிடேட்டட் பண்ணி நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. சரிங்களா? ஒரு யூனிட்டுக்கு ஒரு புக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்பதான் எக்ஸாம் அப்போ நீங்க ஹாலுக்கு வந்து இந்த ஹாலுக்கு இல்ல, எக்ஸாம் சென்டருக்கு நீங்க 10 புக்கையும் தூக்கிட்டு போக முடியாது. ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்ண செல்ஃப் நோட்ஸை ஈஸியா கொண்டு போய் நம்ம ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கிடலாம். சரிங்களா? ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அகெயின் இந்த வீக்லி டெய்லி மந்த்லி ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்ரஸ், அவ்வளவுதான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்டான்னு எனக்கு தெரியல, ஆனா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ப்ராக்ரஸ் ஆகலாம், அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். படிக்க முடிச்சல ஒரு கான்செப்டை படிச்சிருப்போம், தப்பு பண்ணியிருப்போம். பட் மிஸ்டேக்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். இதை நான் புதுசா ஒன்றும் சொல்லலை. தீஸ் ஆர் ஆல் கோயிங் டு பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். அதே மாதிரி மிஸ்டேக்கே வரல அப்படின்னா லைக் பேட் யுவர் செல்ஃப். சரிங்களா? நீங்க நல்லா கம்ப்ளீட்டா நீங்க எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க தான். மிஸ்டேக்ஸ் வந்தாலும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. அதுல இருந்து எப்படி ரீக்ரோ ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே ஐ வில் சே ஒன்லி 90 odd days is there. 90 odd days will fly like anything. ஒண்ணுமே கிடையாது. இப்படி முழிச்சு பாக்குறவங்கள எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். ஏன்னா நீங்க ஜிஎஸ்க்கும் டைம் அலோகேட் பண்ணணும். சரிங்களா? தமிழுக்கும் அலோகேட் பண்ணணும். அதனால யூ ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி. சரிங்களா? நெவர் கிவ் அப். ஒரு போஸ்டா இருந்தாலும் அது நமக்கான போஸ்ட்னு சொல்லி உட்காந்து படிங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்லாம் ஒரு இதுதான், கிமிக் தான். சரிங்களா? நான் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிங்க. சரிங்களா? ஒரு போஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல என்னோட பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மைண்டா இருங்க. ஏன்னா டிஎன்பிசிங்கிறது உங்களோட கனவா மேல உங்க பேரண்ட்ஸுக்கான கனவா கூட இருக்கலாம். உங்க நான் வந்து நிறைய தடவை டிஎன்பிசி ஆஃபீஸ் வழியா கடந்து போகும்போதுல பார்த்துருக்கேன். அந்த பேரண்ட்ஸ் வந்து பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஆர்வமா அந்த பேப்பர்லாம் விரிச்சிட்டு வெளியில உட்காந்துருப்பாங்க. அப்ப எனக்கு பார்க்கும் போச்சுல வந்து என்ன சொல்றது, கண்டிப்பா இந்த பையனோ பொண்ணோ உள்ள போயிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா அந்த அவங்க கண்ணுல அந்த ஏக்கம் தெரியும் ஆக்சுவலி. சரிங்களா? ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. அது உங்களுடைய கனவு மட்டும் இல்ல, உங்க பேரண்ட்ஸோட கனவா கூட இருக்கும். சரிங்களா? அதனால நெவர் எவர் கிவ் அப். சரிங்களா? அது வந்து ட்ரீம் அப்படிங்கிறது வந்து அது வந்து பியூட்டிஃபுல்லா ஆக்குறது நம்ம கையில தான் இருக்குது. அது உங்களுடைய ட்ரீம் மட்டும் இல்லாம உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களோட சிப்ளிங்ஸ் அவங்களுடைய கனவா கூட இருக்கலாம். உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஒய்ஃபோட கனவா இருக்கலாம். சரிங்களா? உங்க பசங்களோட கனவா இருக்கலாம். அதனால நெவர் கிவ் அப் அ பியூட்டிஃபுல் ட்ரீம். டிஎன்பிசி அச்சீவர். நீங்க வந்து டிஎன்பிசி எல்லாம் பாஸ் ஆயிட்டீங்கன்னா சொசைட்டில ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஒரு மதிப்பு கிடைக்கும். அதனால அதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸ்டே அவே ஃப்ரம் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சரிங்களா? அதாவது ஸ்டே அவே ஃப்ரம் த டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது. நமக்கு என்ன சொல்றது,
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்ஸ்காண்ட் ஆகுங்க. சரிங்களா? அண்டர் கவர்ல இருங்க. ஏ அதாவது எங்க உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான இடம், உங்க ஊர் கோயிலா இருக்கலாம், இல்லன்னா வந்து உங்க ஊர் பார்க்கா இருக்கலாம், இல்லன்னா வந்து உங்களுக்குன்னு அங்க ஒரு லைப்ரரியா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வீடுகள்ல ஸ்டடி ரூமா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பொதுவா அந்த கிச்சன் பக்கத்துல இருந்தும் டிவி ஹால் பக்கத்துல இருக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுல கொஞ்சம் குயிக்கா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா எனியோ தீஸ் சோப்ஸ் தீஸ் நாடகம் வேணால் நானும் பார்ப்பேன். எங்க அம்மா அப்பா பார்ப்பாங்க. அது என்ன நாடகம் பார்க்கறாங்கன்னு எனக்கும் தெரியாது. எனக்கு டிவி பார்க்கவே பிடிக்காது. ஐ ஹேட் டெலிவிஷன். ஐ நெவர் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிவி ஆக்சுவலி. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சஃபகேட் ஆகும் எனக்கு. அப்படியே மூச்சு திணறல் வர்ற மாதிரி இருக்கும் டிவியை பார்த்தாலே. அது என்னன்னு தெரியல. அலர்ஜி ஒரு ஃபோபியா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அதுல என்ன ஓடுது? அதே தான் ஓடுது. சேம் மாமியார் மருமகள் சண்டை. அது டிவில தான் போய் பார்க்கணுமா என்ன? நம்ம வீடுகள்லயே பார்க்கலாம். கரெக்டா? ஜஸ்ட் கிட்டிங் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அண்ட் போதுமான மட்டும் படிக்கிற ரூமை ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸோட வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஹோப் திஸ் செஷன் வாஸ் ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும்னு நம்புறேன். ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட் earlier, லாஸ்ட் 10 minutes ஐ வில் டேக் அ கொஸ்டின் அப்படின்னு சொன்னேன். If you have any doubts, you can always post your comment and you can ask. Otherwise, we can leave for the day as usual. Like ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Otherwise, I'll let you know. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Your session. The floor is open. Yes. Or else you can give a feedback also. How was the session? Yes. First of all, don't hesitate actually. ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ஃபர்ஸ்ட் வர வேண்டிய தைரியம் தான். சரிங்களா? ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் டவுட்ஸ் ஆர் யூ கேன் டெல் வாட் எவர் யூ திங்க். Fee structure and class timing and all, you have to contact this number, madam. They are offering courses, madam. PR Max ல வந்து இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கோர்சஸ் கிளாஸஸ் டைமிங்ஸ் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்கல்டி ஓவர் தேர். அதனால எனக்கு சர்டன் திங்ஸஸ் தான் தெரியும். சர்டன் திங்ஸஸ் யூ ஹேவ் டு காண்டாக்ட் மேடம். பிஆர் மேக்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ். எனி அதர் டேக் அவே? வாட் டிட் யூ லேர்ன்? What about test batch, sir? Again, test batch they are offering. மேடம் ஆஃபர் பண்றதா தான் சொன்னாங்க. சரிங்களா? அதனால இருக்கும் கண்டிப்பா. எக்கனாமிக்ஸ்க்கு நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் எஸ், டெஸ்ட் பேட்ச் உண்டு உண்டு. டெஸ்ட் பேட்ச் இருக்குன்னு தான் சொன்னாங்க. டெஸ்ட் பேட்சஸ் இதெல்லாம் கேட்டுக்கலாம். செஷன் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். தேங்க்யூ மேம், ஃப்ரூட்ஃபுல் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். எனி அதர் கொஸ்டின்ஸ்? Did you learn something new from this last 1 hour? Because opportunity cost உண்டு எல்லாத்துக்குமே நேரம் இருக்கும். இந்த 1 hour I don't want to waste also. இந்த did you learn something new? எனக்கு இது புதுசா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எக்கனாமிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுல தான் கேட்கணும்லாம் நெசசரி இல்லை சார். எக்கனாமிக்ஸ்ல எனக்கு இந்த டாபிக் பார்த்தேன், இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கறத கூட you can feel, can post your question. Yes, that's it. You don't have any doubts or queries? Or I will call upon the name actually. கெட்ட பழக்கம் உண்டு. I'll call upon the name and I will ask, did you had any doubt or like if you find it any the session was boring or like போர் அடிச்சதா? அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. Don't give me a heart attack by saying that sir this 1 hour was actually I was fed up அப்படின்னா அப்படி எதுவும் இல்லையே. Yes. Okay. That's fine. If you are all satisfied and found it was useful, then I'm very pleased and I'm happy. And my best wishes, my prayer, my wishes, everything will be there. உங்களுடைய கனவு நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். If you have any doubt, you can ask or you can contact uh, the number for further queries. With this, if everything is fine, we can wind up the session.
and you can start your preparation without much delay. சரிங்களா? So have a great day and nice to meet you all with this online platform. I wish you all the best once again. Thank you so much for joining. So I can leave for the day, correct? Yes? Shall we wind up? Okay. If that's the case, we can leave for the day. All the best. Thank you so much for that.